எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களாக நாம் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வைத்த கனியை குறித்து தியானித்து வருகிறோம். போன வாரத்திலும் ஆண்டவர் ஏன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த வாரத்திலும் அதையே சற்று இன்னும் ஆழமாக பார்ப்போம். 2 கனிகளை குறித்து ஆண்டவர் ஆதியாகமத்திலே 2வது அதிகாரத்திலே கூறியிருந்தார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி, இன்னொன்று ஜீவ விருட்சம். பெயருக்கேற்ப நன்மை தீமை அறியத்தக்க கனி என்று நாம் அதை காணும்போது அது நமக்கு அறிவை கொடுக்கிறது என்பது தெரியப்படுகிறது. ஜீவ விருட்சம் என்று சொல்லப்படும்போது அது நமக்கு ஜீவனை கொடுக்கும் என்றும் நமக்கு புலப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22 மற்றும் 24 வசனங்கள் வரை அதை அவன் புசிக்கக்கூடாது, ஜீவ விருட்சத்தை புசிக்கக்கூடாது, அவனை வெளியேற்ற வேண்டும் என்பதை குறித்து நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். அதை சற்று தியானிப்போம். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து பறித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கெருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று காண்கிறோம். இதிலிருந்து 2 நமக்கு புலப்படுகிறது. அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, ஜீவ விருட்சத்தை அவன் உண்டால் புசித்தால் உயிரோடு இருக்கக்கூடும், அதை தடை செய்ய வேண்டும். அடுத்தது அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவனை வெளியே எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இந்த உலகத்திலே நாம் மரிப்பது நிச்சயம். ஏனென்றால் நம் மூதாதையர் ஆதாமிலிருந்து அதை அந்த புசிக்கக்கூடாத கனியை புசித்த பின்பு மரணம் நம்மை தொடர்கிறது. நாம் மரிப்பது நிச்சயம், ஆனால் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல். இது எப்படி சாத்தியம் என்று பார்க்கும்போது இதைத்தான் நாம் போன பகுதியிலே தியானித்தோம். இந்த பூமியிலே நாம் மரித்து போனாலும், நம் ஆவி நம் உடலை விட்டு பிரிந்து போனாலும் ஆண்டவர் கைவேலையில்லாத நித்திய வீடை நமக்கு கொடுக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் காண்கிறோம். ஆகையால் இந்த மரணம் என்பது இந்த உலகத்திலே ஒரு முற்றுப்புள்ளியாக இல்லாமல் ஒரு கமாவாக இருக்கிறது. எப்படி நாம் தாயின் வயிற்றில் இருந்தபோது தொப்புள் கொடி வழியாக நமக்கு ஆகாரமும் ஆக்சிஜனும் கிடைத்ததோ, அதுபோல இங்கே இந்த உலகத்திலே நமக்கு சுற்றுச்சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு ஆகாரமும் ஆக்சிஜனும் கிடைக்கிறது. ஆனால் அந்த தொப்புள் கொடி அறுக்கப்படும் போது, பிறக்கும்போது தொப்புள் கொடி அறுபடுகிறது. அறுபடும்போது நமக்கு அந்த உலகத்திலே கருவறையிலே நமக்கு வேண்டிய ஆகாரமும் ஆக்சிஜனும் தடைப்படுகிறது. அது ஒரு இறப்பாக கருதலாம். ஆனால் அந்த இறப்பை ஆண்டவர் ஒரு பிறப்பாக இந்த உலகத்திலே கொண்டு வருகிறார். அதே போல நாம் இந்த உலகத்திலே இறக்கும்போது, நம்முடைய ஆவி பிரியும் போது, அந்த ஆவிக்கு அவர் ஒரு புதிய உடலை கொடுக்கும்போது நமக்கு மறுபடியும் அது பிறப்பாக மாற்றப்படுகிறது. ஏன் இதெல்லாம் செய்கிறார் என்று பார்க்கும்போது நாம் முன்பிருந்தே தியானித்தது போல இந்த பூமியிலே அவன் நம்மை வைத்திருப்பது ஒரு பழக்குவிப்பதற்காக, சாத்தானை எதிர்த்து நாம் போராடுவதற்காக சாத்தானை வைக்கிறார். சுயத்தை எதிர்த்து போராடுவதற்காக நம்முடைய சுயத்திலே இந்த பழத்தின் மூலமாக ஒரு நச்சை வைக்கிறார். இவற்றையெல்லாம் வைத்துவிட்டு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நீ ஜெயம் கொள்ள வேண்டும், நீ சுயத்தை ஜெயம் கொள்ள வேண்டும், உலகத்தை ஜெயம் கொள்ள வேண்டும், சாத்தானை ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயிக்கிறவர்களை நான் எடுத்து பயன்படுத்துவேன்.
அரசாள பயன்படுத்துவேன். எங்கு அரசாளுவோம், எப்படி அரசாளுவோம் என்பதெல்லாம் நாம் இந்த உலகத்தில் கண்ணை மூடும்போது அல்லது இந்த உலகத்தை விட்டு நாம் மறு உலகத்துக்கு போகும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும், ஒரு காரணம் இல்லாமல் நம் இறைவன் நம்மை இந்த உலகத்திலே கொண்டு வர மாட்டார். இந்த உலகத்திலே நமக்கு பயிற்சி கொடுக்கும்போது, குறிப்பாக பாவத்தை மேற்கொள்ளும் ஒரு பயிற்சியை கொடுக்கும்போது அவர் பாவ கடலிலே தான் நமக்கு பயிற்சி கொடுக்க முடியும். நாம் நீச்சல் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் தரையிலே அதை சொல்லிக் கொடுக்க முடியாது, நீச்சல் குளத்திலே தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோல பாவத்தை மேற்கொள்ளும் ஒரு சந்ததியை அவர் உருவாக்க வேண்டும் என்றால் பாவ கடலிலே போட்டுவிட்டு நம்மை எதிர்நீச்சல் எடுத்து ஜெயங்கொள்ளுகிறவர்களாக வாருங்கள் என்று நமக்கு ஒரு பயிற்சியை கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வருகிறார். அப்படி இருக்கும்போது அவன் கையை நீட்டி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று ஏன் எண்ணுகிறார் என்று பார்க்கும்போது, இந்த பாவ உலகத்திலே பாவ வாழ்க்கையிலே நாம் இருக்கும்போது அந்த ஜீவ விருட்சத்தையும் நாம் புசித்து விட்டால் சாக மாட்டோம். அப்பொழுது நமக்கு விடிவு இல்லை. ஆண்டவருடைய திட்டத்திலே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும். நம் படிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும், நம்முடைய பயிற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும். அந்த முற்றுப்புள்ளிக்கு பிறகுத்தான் நமக்கு ஆல்ரியல்ஸ் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் வகிக்க இருக்கிறோம் பரத்திலே. அது என்ன என்பது அங்கு போனால் தெரியும். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கும்போது நாம் மரிக்க வேண்டியது அவசியம். மரித்தால்தான் உயிர் பிரியும், ஆவி பிரியும். ஆவிக்கு அவர் இன்னொரு உடலை கொடுக்கும்போது அதை வைத்து அவர் நம்மை உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடும். அடுத்தது நாம் என்ன காண்கிறோம் என்றால், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோம் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். ஏதோம் தோட்டத்தில் இருந்த வரைக்கும் அவனுக்கு ஒரு சுகவாழ்வு இருந்தது. அவனுக்கு எல்லா விதமான பழங்களும் இருந்தது. அவன் வேர்வை சிந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சொகுசாக இருந்தது. அவன் என்ன கற்றுக்கொண்டிருப்பான்? ஆனால் அவனை வெளியே அனுப்பும்போது, அதை பண்படுத்தும் போது, வேர்வை சிந்த வேலை செய்யும்போது, கடின உழைப்புக்கு பிறகு ஒரு ஊதியம் கிடைக்கும் என்றால் அதற்கு அவன் பல மதிப்புகளை கொடுப்பான். ஒரு தகப்பனார் தன் மகனை ஒரு பொறுப்புள்ளவனாக வளர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அவன் பொறுப்பில்லாதவனாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு பொறுப்பு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அவனிடத்தில் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் படித்த கதை, நீ நாளைக்கு ஒரு $1 சம்பாதிக்காமல் என்னிடத்தில் வந்து நிற்காதே, நான் உனக்கு உணவு கொடுக்க மாட்டேன் என்று அந்த ஒரு 20 வயது வாலிபனுக்கு சொல்லுகிறார். அவன் தன் தாயினிடத்திலிருந்து அந்த $1 பெற்றுக்கொண்டு தகப்பனிடத்தில் வந்து மறுநாள் கொடுக்கிறான். தகப்பன் எங்கிருந்து வந்தது தெரியவில்லை இந்த $. இவனை சோதிப்பதற்காக அந்த தகப்பனார் சொல்வார், இந்த $ஐ ஒரு கிணற்றிலே போட்டுவிட்டு வா என்பார். அவனும் கிணற்றிலே போட்டுவிட்டு வந்து சாப்பாட்டுக்கு உட்காருவான், அமருவான். தகப்பனார் போய் விசாரிப்பார், யார் இந்த பையனுக்கு இந்த $1 கொடுத்தது என்று. அம்மா சொல்லுவார், நான் தான் கொடுத்தேன், குழந்தை வந்து கேட்டது என்று. அவர் சொல்வார், இல்லை, நான் அவனுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன், நீ கொடுக்காதே, நாளை கேட்டால் கொடுக்காதே என்று கூறுவார். மகன் அம்மாவிடம் கேட்பான், கிடைக்கவில்லை. தாத்தாவிடம் என்று பெற்றுக்கொண்டு வந்து தகப்பனிடம் கொடுப்பான். அன்றைக்கும் தகப்பன் சொல்வார், அதை கிணற்றிலே போட்டுவிட்டு வா என்று சொல்லுவார். கிணற்றிலே போட்டுவிட்டு வந்து அமருவான். சாப்பாடு கொடுத்த பிறகு தகப்பனார் போய் விசாரிப்பார். தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டான் என்று தெரிந்தவுடன் எல்லாரிடம் சொல்லிவிடுவார், மகன் வந்து கேட்டால் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு நான் பொறுப்பை கற்றுக் கொடுக்கிறேன் என்று. மறுநாள் எல்லாரிடம் கேட்டு பார்ப்பான், கிடைக்காது. காலை முதல் மாலை வரை வேர்வை சிந்த வேலை செய்வான், $1 சம்பாதிப்பான், வந்து உட்காருவான். அதே போல் தகப்பனார் சொல்லுவார், இந்த $ஐ கிணற்றிலே போட்டுவிட்டு வாப்பா என்று சொல்லுவார். இன்று அவன் சொல்லுவான், அது எப்படி போட முடியும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் தெரியுமா என்று சொல்லுவான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது தான் அதன் அருமை தெரியும். இல்லாவிட்டால் உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா என்று கேட்பார்கள். எதையாவது எடுத்து கொடுத்தால் அப்பன் வீட்டு சொத்தா கொடுக்கிறாய் என்று கேட்பார்கள். நம் வீட்டிலே கொலையாக வாழைப்பழம் இருந்தால் அதிலிருந்து ஒன்றை கொடுப்பது எளிது. ஆனால் ஒரே ஒரு வாழை மரத்திற்கு நாம் நீர் பாய்ச்சி அதை வளர்த்து அதிலிருந்து 1-2 கொலைகள் வரும்போது வேர்வை சிந்த வேலை செய்த பிறகு
அதை ஒரு ஏழை பசியால் வாடி அங்கு வரும்போது அவனுக்கு கொடுக்கிறோமா? இந்த பரீட்சை, இந்த திட்டத்தை எல்லாம் ஆண்டவர் நம்மிடத்தில் அனுமதிக்கிறார். எப்படி நாம் செயல்படுகிறோம் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாமை அவர் ஏதோம் தோட்டத்திலிருந்து விரட்டும் போது அவருக்கு 2-3 காரணங்கள் குறிப்பாக இருந்தது. ஒன்று, அவன் ஏதோம் தோட்டத்தில் இருக்கும் வரை ஒன்றையும் கற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு சொகுசான வாழ்க்கை. அவனை வெளியிலே கொண்டு வரும்போது தான் உபத்திரவங்கள் அதிகமாகும். உபத்திரவத்திலே இவன் எதிர்நீச்சல் போடுவானா? ஒரு இடத்திலே ஒருவர் சொன்னார், உம்முடைய குழந்தைகளுக்கு நடக்க கற்றுக் கொடுங்கள். கடுமையான பாதையாக இருந்தால் அதை நீங்கள் ஸ்மூத்தாக செய்து கொடுக்காதீர்கள். அந்த கடுமையான பாதையிலும் அவனை நடக்க கற்றுக் கொடுங்கள் என்றார்கள். ஏனென்றால் நாம் லகுவான பாதையிலே நடக்க கற்றுக்கொண்டால் கடுமையான பாதைகள் வரும்போது துவண்டு போய்விடுவோம். ஆண்டவருக்கு எதிர்நீச்சல் போட்டு ஜெயங்கொள்ளுகிறவர்களாக வர வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. இந்த பயிற்சியின் பின்னணியிலே அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த மாதிரி ஜெயம் கொண்டவர்களை அவரால் உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். வெளிப்பாடு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், 17வது வசனம், 3வது அதிகாரம் 5வது வசனம், 12வது வசனம், 21வது வசனம், எங்கு சென்று பார்த்தாலும் ஒன்று நன்றாக குறிக்கப்பட்டிருக்கும், நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என்று ஆரம்பிப்பார். காதில்லாதவர்கள் யார்? நாம் எல்லோருக்கும் காது இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜெயம் கொள்கிறவனவனோ அவனுக்கு இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். அவனை என்னுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று ஒரு இடத்திலே சொல்லுவார். இந்த ஜீவ விருட்சத்தில் அவன் கையை போடாதபடிக்கு அவனை விரட்டி விட்டார் என்று காண்கிறோம். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் பரதேசியிலே வைத்திருக்கிறார். அதை நாம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே காணலாம். இந்த ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் ஏதோம் தோட்டத்திலிருந்து எடுத்து அதை பரதேசியில் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுவது என்னவென்றால், ஜெயம் கொள்கிறவனவனோ அவனுக்கு. இந்த ஜெயம் கொள்ளுவதற்காகவே அவனை ஏதோம் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்புகிறார். இயேசுநாதர் சொல்லுவார், இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்தார். அவர் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். அதைத்தான் அவர் வெளிப்பாடு புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லுவார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். இப்படி நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மை அந்த ஸ்தலத்துக்கு நம்மை அனுப்ப வேண்டும். அந்த கடினமான உழைப்புக்கு அனுமதிக்க வேண்டும். இவற்றிலெல்லாம் நாம் ஜெயம் கொள்ளுகிறோமா இல்லையா என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆதலால் பிள்ளைகளே, நாம் இங்கு ஏதேச்சையாக வரவில்லை. ஆண்டவர் திட்டம் போட்டு நம்மை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த உலகத்திலே உபத்திரங்கள் இருக்கும், அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும், எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்க வேண்டும். இதை குறித்து பல வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இதை நீங்கள் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divine2.asia என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம். நன்றி, வணக்கம்.